சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு போக வாய்ப்பு இல்லை, அதிமுக பாஜக கூட்டணி இல்லாததுனால அதிமுகவுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் குறிப்பிட்டீங்க. அதில் தான் மாற்று கருத்துக்கள் வச்சாங்க. ஏற்கனவே நடந்த விவாதங்கள்லாம் சொல்லப்பட்டது, நீண்ட ஆண்டுகள் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகாமல் இருக்கணும் அப்படின்றது ஒன்று. அப்போ தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். இன்னொன்று, திரு சாமிநாதன் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி பாஜக எதிர்ப்பு நிலையை, எதிர்ப்பு அரசியலை அதிமுக தீவிரப்படுத்தணும். அப்போ தான் சிறுபான்மை மக்களோட வாக்குகள் வரும். அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, அப்படியே சிறுபான்மை மக்கள் வாக்குகள் அதிமுகவுக்கு போக விருப்பம் இல்லை, போட விருப்பம் இல்லைன்னா அவங்க என்னன்னா இன்னொரு சாய்ஸாக இருக்கக்கூடிய விஜய் பக்கம் போக வேணா வாய்ப்பு இருக்கு, ஏடிஎம்கேக்கு வர வாய்ப்பு இல்லைன்னா இதை எப்படி நீங்கள் டார்கெட் பண்ண போறீங்க இந்த வாக்குகளை? இல்லை, ஒரு விஜய் பக்கம் போவாருன்றது நம்ம இப்போ ஏற்றுக்க. ஆமாம், பெர்செப்ஷனாக தான் அதெல்லாம் சொல்லுது. அதை நம்ம விவாதிப்பதற்கு இல்லை. ஏடிஎம்கேக்கு வரும்ன்றதும் பெர்செப்ஷன் தானே? இல்லை, இது ப்ரூவனுங்க. ஏற்கனவே தனிச்சுன்னு நம்ம பார்லிமெண்ட்ல ஜெயிச்சிருக்கோம், அசம்பிளில ஜெயிச்சிருக்கோம். ஒரு எலெக்ஷன் வரும்ன்றதுக்கான அதுதான் நான் சொல்றேன். இப்போ சாமிநாதன் சொன்னாங்க அந்த வாக்குகள் வராது, இவங்க மெகா கூட்டணி அமைக்க முடியல பார்லிமெண்ட் எலெக்ஷன்லன்னு சொன்னார். வேணான்னு நாங்க முதல்ல இந்தியாலேயே ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மெகா கூட்டணியை அதிமுக அமைக்கும் சொன்னாரு. அதான் சொன்னோம் நாங்க மெகா கூட்டணி அமைப்போம். அந்த கூட்டணியில இருந்தோமே நாங்க. இந்த புள்ளி கூட்டணி சொல்ற இந்தியா கூட்டணிக்கு எதிராக யாரை அழைச்சு பிரதமர் பக்கத்துல உட்கார வச்சாரு? டெல்லியில போயிட்டு இவர் தானே வழிமொழிந்தார் அந்த கூட்டணி அன்னைக்கு. நாங்க அதை வேணான்னுட்டு வந்தோம். இவர்களால எந்த பிரயோஜனம் இல்லை. மெகா கூட்டணி அமைக்க முடியாமலாம் இல்லை. இந்த பக்கம் எங்களால இங்க பாமக உட்பட நம்ம தேமுதிக பாஜக எங்களுடைய கூட்டணி பிரதமர் வேட்பாளரோடய நாங்க அறிவிச்சிருக்க முடியும். கூட்டணி நாங்க பெருசா நீங்க சொன்ன மாதிரி வேணாம், நாங்களா தான் வெளில வரோம் அதுல இருந்து. இவர்களால இது சிறுபான்மை அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா பாஜக கிட்ட இருந்து தானே நீங்க வெளியே வரீங்க. ஆமா, வேண்டான்னு வரும். மற்றவங்க வந்திருந்திருக்கலாமே உங்களை நோக்கி. இல்ல, மெகா கூட்டணி அது வரல, அது அவங்க விருப்பம். அது பார்லிமெண்ட் எலெக்ஷன். இது பாமக 26ல முடிவு எடுத்துட்டாங்கன்னா இல்ல என்ன நினைக்கிறாங்க, மத்திய அரசு தேர்தலுங்க, இது சென்ட்ரல் எலெக்ஷன், இது வேற அது வேற. அந்த ஆங்கிள் கரெக்டா திரு சாமிநாதன்? நாடாளுமன்ற தேர்தல், மத்தியில ஆட்சி பொறுப்புக்கு யார் வரணும், பிரதமராக யார் வரணும்னு நடக்கிறதுக்கான தேர்தலில் பாமக உள்ளிட்ட கட்சிகள், தேசிய ஜனநாயக கூட்டணியில போன கட்சிகள் அப்படி முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா இங்க சட்டமன்றம் வருகிற போது பிரதான சாய்ஸா அவங்களுக்கு ஏடிஎம்கே இருக்கும்னு நம்புறாங்க. டிஎம்கே வேணான்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படி யோசிக்கிறாங்க ஏடிஎம்கே. இல்ல, அப்படி யோசிக்கிறத விட அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, அந்த கட்சி ஆளுங்கட்சியாக மீண்டும் வருமாங்கிறத உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் வரும்போது அந்த பாஜக அணியில் நிற்கக்கூடிய கட்சிகளே உங்க பக்கம் வருவாங்க. இது வின்னபிலிட்டி ரொம்ப முக்கியமா? ரொம்ப முக்கியம். அது அவங்க இன்னும் களமாடணும், மக்கள் மன்றத்துல இன்னும் போகணும். அது மாதிரி அவங்க சொன்னாங்க நிறைய ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க. உண்மைதான், அதிமுக நிறைய போராட்டம் பண்ணுது. அது எந்த அளவுக்கு வெகு மக்களால கவனிக்கப்படுதுங்கிற கேள்விதான் மிக முக்கியமானது. ஒரு சின்ன உதாரணம் வீட்டுக்கு போனோம்னு அவங்க எடுத்து பார்க்கலாம். சமூக வலைதளங்கள்ல ஒரு உதாரணமா நான் பேஸ்புக் பக்கத்தை சொல்றேன். அண்ணாமலையை 4 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் தொல் திருமாவளவன் அவர்கள் 4 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க அவங்க பேஸ்புக் பேஜ. அதே நேரத்துல இவரு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பேஸ்புக் பேஜ் பார்த்தா 30 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முகநூல் பக்கத்தை அவங்க வீட்டுக்கு போனோம்னு எடுத்து பார்க்கலாம் 1.5 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க. அப்ப கட்சிக்காரர்களை தாண்டி வெகு மக்கள் மத்தியில அவங்க போக வேண்டிய தூரமே இன்னும் நிறைய இருக்கு. அதான் அதிமுக உள்வாங்கணும் அப்படிங்கறதா நம்ம தொடர்ந்து பேச வேண்டியதா இருக்கு. அப்படி செய்யறப்ப இன்னும் கூட்டணி கட்சிகள் வருவாங்க. அதாவது அதிமுக ஒரு பெரிய இயக்கம், அங்க கூட்டணிக்கு வரணும்னு எல்லா கட்சிகளும் விரும்புவாங்க. எல்லாமே உண்மைதான். அப்ப நீங்க அந்த ஒருங்கிணைந்த அதிமுகங்கிற டிமாண்ட வேற வைக்கிறீங்களே? இல்ல, அது அப்பதானே நம்பிக்கை வரும். அந்த கட்சிகள் இருக்கக்கூடிய பிற கட்சிகளுக்கு அவங்க அதிமுகவோட பலத்தை பார்த்தது அப்பதானே பார்த்திருக்காங்க. இப்போ ஒரு பலவீன அதிமுகவை பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி நம்பி கூட்டணி? பதில் சொல்றோம். மெகா கூட்டணிங்கிறது வின்னபிலிட்டி. இவங்க ஜெயிப்பாங்கிற பெர்செப்ஷனை நீங்க உருவாக்குனாதான் சான்ஸ் இருக்கு. அதை டிஎம்கே பண்ணிடுது. எங்களோட இருந்தீங்கன்னா தொடர் வெற்றிங்கிறத சாத்தியப்படுத்தி இருக்காங்க. அதனால இனிமேலும் வெற்றிங்கிறத உத்தரவாதப்படுத்த முடியும். ஏடிஎம்கே அப்படி எங்க உத்தரவாதப்படுத்த முடியும்னு அவர் கேட்கிறார். இல்ல, வின்னபிலிட்டினா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தான் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இவங்க ஒண்ணு எங்களை மாதிரி தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து 10 ஆண்டு ஆட்சி பிடிச்ச கட்சியெல்லாம் கிடையாது திமுகவை. இன்னும் அதுக்கான சூழல் கூட வரலைங்களே இவங்களுக்கு. இன்னைக்கு இருக்கிற ஆட்சி நிலைமைக்கு நாளைக்கு வாக்கெடுப்பு நடத்தினா எலெக்ஷன் காலி. திமுக ஆட்சிக்கே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்ற நிலைமையில தான் இன்னைக்கு இருக்காங்க. வின்னபிலிட்டி பத்தி பேசுறீங்க, அப்பதான் வருவாங்கன்னு. அப்போ பாமக மட்டும்தானே இருக்கு, வேற யார் இருந்தாங்க பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட? அப்ப அவங்க வின்னபிலிட்டி எங்ககிட்டயே அவர் ராஜ்யசபா எம்பி சீட்ல தான் போனாரு. அவங்க நமக்கு எம்பி சீட் கொடுப்பாங்க. என்டிஏ 18% இல்ல, மொத்தமா பாஜக மட்டும் 11%. இல்ல, மத்திய அமைச்சராக கூடிய வாய்ப்பு இருக்குமோ நாங்க இருந்திருப்பாங்க. இப்ப சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது அவங்க எங்க போவாங்கன்ற ஒரு நிலைப்பாடு நீங்க பார்க்கணும். அதே போல இது சொன்னாரு சார், ஒன்னு சொன்னார், முடிச்சிடறேன் நான் வேகமா. இப்ப சிறுபான்மையினர் வாக்குகள் காங்கிரஸ் அப்படியே உங்களுக்கு வாங்கி கொடுத்துரும் அப்படின்னாரு. நீங்க பாருங்க 96ல நரசிம்மராவ் அதிமுக கூட்டணி வேணுங்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய 2 பிளவா வேணாம் அப்படின்னாங்க. அதனால தமாக உருவாச்சு. நாளைக்கு இன்னொரு
தமாக உருவாகாது இங்க காங்கிரஸ்ல என்ன நிச்சயம், இன்னொரு விசிகா இன்னொன்னு உடஞ்சி இன்னொரு இதுவா வராது அப்படின்றது என்ன நிச்சயம்? சோ எல்லாவற்றிற்குமே சாத்தியங்கள் இருக்கின்றன. நிச்சயமாக நீங்க சொல்ற இதனால எல்லாம் ஏடிஎம்கேக்கு என்ன லாபம்? மெகா கூட்டணின்றீங்க. காங்கிரஸ்ல உடைஞ்சு இன்னொரு தமாக வரட்டும், விசிகால உடைஞ்சு இன்னொரு குட்டி விசிகா வரட்டும், இதனால ஏடிஎம்கேக்கு லாபமா? இதே தமாகவும் திமுக அன்னைக்கு ஜெயிச்சாங்கல்ல 96ல, அதே போல உடைஞ்சு வரும்போது சிறுபான்மை வாக்கு மொத்தமா காங்கிரஸ் மூலமா திமுகவுக்கு போயிடும்ன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம்னு சொல்றேன். அதே போல இந்த விசிகாக்கு போயிடும்ன்றது இன்னைக்கு நிலைமைக்கு அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயங்கள். நிச்சயமா சொன்னதை தான் நம்ம இடைவெளிக்கு பிறகு நம்ம பேச போறோம்.